அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற தகவல்களை, அது சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறது மூலமாக நீங்கள் ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs மற்றும் CFTAயில் சேர முடியும். இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி வரும், ஏன் சார் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஐஐடியில் சேரணும்? இந்த ஐஐடியில் சேர்ந்தால் நிறைய சம்பளங்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? இந்த ஐஐடியில் படித்த மாணவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? என்ன பிளேஸ்மெண்ட், ஒரிஜினலான பிளேஸ்மெண்ட் டேட்டா உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய ஊடகங்கள், நிறைய நியூஸில் பார்த்திங்கன்னா ஐஐடியில் படித்தா அவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம், அவ்வளோ கோடியில் சம்பளம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் உண்மையான பிளேஸ்மெண்ட் டேட்டாங்கிறது என்ன? ஐஐடிஸில் உண்மையாலுமே என்ன தான் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வாங்குறாங்க, என்ன சேலரி பேக்கேஜ் வாங்குறாங்க, ஆவரேஜ் சேலரி என்ன, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட தகவல்களை தேடியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்குங்க. ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்குது. இந்த 23 ஐஐடிஸோட பிளேஸ்மெண்ட் டேட்டா தேடுறப்ப தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வந்தோம். ஸோ இதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்காக நம்ம நிறைய டேட்டாஸை வெரிஃபை பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் டேட்டா மட்டும்தான். ஸோ 23 ஐஐடிஸோட பிளேஸ்மெண்ட் டேட்டா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஐஐடியோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பேரண்ட்ஸ் கேட்ட உடனே நான் எடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் கன்சிடர் பண்ணாங்க. என்னென்ன விஷயம் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலான தகவல் தர ட்ரை பண்ணேன். ஸோ ஒரிஜினலான தகவல் தர ட்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் கிடைக்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய அந்த 23 ஐஐடிஸோட வெப்சைட்லேயுமே போய் அஃபிஷியலாக செக் பண்ணுறப்ப நிறைய ஐஐடியோட வெப்சைட்ஸில் பிளேஸ்மெண்ட் டேட்டாங்கிறது இல்லைங்கிறத தாண்டி பழசாக இருந்துச்சு. அவங்க ரீசன்ட் இயர்ஸ் அப்டேட் பண்ணவே இல்லை. சில இதில் பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை எடுக்கவும் முடியல. ஒருவேளை எனக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம். பட் நான் எடுத்த வரைக்கும் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு உங்களுக்கு நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினலான பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ். இது நான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் பர்டிகுலராகவே எடுத்ததுங்க. இது அஃபிஷியலாகவே அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து டேட்டா எடுத்தது. ரெண்டாவது, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நானும் மற்ற மீடியாஸில் என்ன கொடுத்துருக்காங்க, மற்ற வெப்சைட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நம்ம நினைக்கிறோம் ஐஐடிஸ்னால் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ணவே இல்லை. சில ஒரு ஐஐடி ரோப்பர் இதுலலாம் பார்த்திங்கன்னா 2019-20 தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் அப்லோட் பண்ணலை. சில கல்லூரிகளில் 2024 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சில கல்லூரிகளில் 2022-23 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கல்லூரி மட்டும் ஐஐடி ரோப்பர் மட்டும் 2019-20 டேட்டா தான் கிடச்சதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ 23 ஐஐடியோட பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை பற்றியும் பார்ப்போங்க. இதில் ஃபஸ்ட்டு ஐஐடி நம்ம கன்சிடர் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ண இயர்ங்கிறது 2023-24, அதாவது கடந்த வருஷத்தோட பிளேஸ்மெண்ட் டேட்டா. இல்லை அஃபிஷியலாக நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாமே அஃபிஷியலாக நான் எடுத்த டேட்டா. இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய, அதாவது எந்த ஒரு பேக்ரவுண்ட் கலரும் இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் மற்ற வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டாஸ் தான். ஸோ இங்கே அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்லேயே அஃபிஷியலாக கொடுத்துருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 2024 பேட்ச் முடித்த பேட்சில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1 கோடி ரூபாய் சம்பளத்தில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. அது பர்டிகுலராக என்ன பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிரான்ச் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக ஐஐடி மெட்ராஸோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 52 லட்சம் ரூபாய் அஃபிஷியலாக ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் ஃபார் பர்டிகுலர்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணல. இந்த ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட டேட்டா மட்டும் தான் கிடைச்சது, மற்ற டேட்டா கிடைக்கல. முதல் விஷயம். ரெண்டாவது கல்லூரி ஐஐடி புவனேஸ்வர்.
ஸோ ஐஐடி புவனேஸ்வர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குன்னா நான் வந்து மற்றவங்ககிட்ட இருந்து தான் வந்து டேட்டாஸ் எடுத்திருக்கேன். அஃபிஷியலாக வெப்சைட்லேருந்து டேட்டாஸ் கிடைக்கல. ஸோ அந்த மற்றவங்களோட டேட்டாவுமே எந்த மந்த் வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இருந்த டேட்டா தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி புவனேஸ்வரோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 64 lakhs per annum கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் சேலரிங்கிறது 17.1 lakh per annum கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது கல்லூரி ஐஐடி பாம்பே. ஸோ ஐஐடி பாம்பே பொறுத்த வரைக்கும் 2023-24 டேட்டாங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு நிறையா ஊடகங்கள்லேருந்து கிடைச்ச தகவல்கள் படி பார்த்தோம்னா 1 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 22 பேர் வந்து மோர் தென் 1 crore சேலரி வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து வாங்கியிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 23.5 lakhs per annum அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐஐடி மண்டி. ஸோ ஐஐடி மண்டி பொறுத்த வரைக்கும் 2023-24 டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலாக செக் பண்ணியே நான் எடுத்திருக்கேன். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 60 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக இருந்திருக்கு. ஆவரேஜ் சேலரிங்கிறது 18.35 lakhs per annum சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஐடி டெல்லி. ஸோ ஐஐடி டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 2024 டேட்டா. ஸோ 2024 டேட்டா படி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 1 crore சொல்லியிருக்கிறாங்க. அதே வந்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 36.9 lakhs per annum வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐஐடி இண்டோர். ஸோ ஐஐடி இண்டோர் பொறுத்த வரைக்கும் 2024 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 68 lakhs per annum சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25.45 lakhs per annum சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐஐடி கரக்பூர். ஐஐடி கரக்பூர் பொறுத்த வரைக்கும் 2024 டேட்டா இருந்துச்சுங்க. அதில் செக் பண்ணப்போ வந்து அவங்க ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக சொல்லிக்கிறது 2.14 lakhs per annum வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே ஆவரேஜ் சேலரிங்கிறது 16 lakhs per annum அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஐஐடி ஹைதராபாத். ஐஐடி ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் 2023-24 டேட்டா தான். ஸோ 2023-24 டேட்டா பொறுத்த வரைக்கும் 90 lakhs per annum இந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 22.5 lakhs per annum கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐஐடி ஜோத்பூர். ஸோ ஐஐடி ஜோத்பூர் பொறுத்த வரைக்கும் 2024 ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 61 lakhs per annum. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 28.6 lakhs per annum கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐஐடி கான்பூர். ஐஐடி கான்பூரில் 2024 டேட்டா படி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1.9 crore வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. தட் மீன்ஸ் அங்கே எடுத்த டீட்டெயில்ஸ் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 26.27 lakhs per annum சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐஐடி காந்திநகர். ஸோ ஐஐடி காந்திநகர் பொறுத்த வரைக்கும் 2024 டேட்டாங்கிறது நம்மளுக்கு வந்து அங்கே கிடைக்கல. ஐஐடி காந்திநகரோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது கிடைக்கல. பட் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 18.25 lakhs per annum கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஐஐடி பாட்னா. ஸோ ஐஐடி பாட்னா பொறுத்த வரைக்கும் 2022-23 டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 1.3 crore கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 24.5 lakhs per annum கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஐடி ரூர்க்கி. ஐஐடி ரூர்க்கி பொறுத்த வரைக்கும் 2024 டேட்டா இருக்குங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 1.5 crore. அதே மாதிரி ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 20 lakhs per annum கொடுத்துருக்குறாங்க. ஐஐடி தன்பாத். ஐஎஸ்எம்னு சொல்லுவாங்க, ஐஐடி தன்பாத்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து 2022-23 டேட்டா தான் இருந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 56 lakhs per annum ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 27.29 lakhs per annum இருந்திருக்கு. தென் ஐஐடி வாரணாசி. ஸோ ஐஐடி ரோப்பர். ஸோ ஐஐடி ரோப்பர் பொறுத்தவரைக்கும் 2019-20 டேட்டா மட்டும் தான் கிடச்சதுங்க. இதில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 24 lakhs per annum ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 15.85 lakhs per annum இருக்குதுங்க. அடுத்து ஐஐடி வாரணாசி. ஐஐடி வாரணாசி பொறுத்த வரைக்கும் 2023 டேட்டா தான் இருக்குது. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 1.2 crore ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 22.77 lakhs per annum இருக்குதுங்க. அடுத்து ஐஐடி கவுஹாத்தி. ஐஐடி கவுஹாத்தி பொறுத்த வரைக்கும் 2023-24 டேட்டா
ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 2.05 crore அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி 25.75 lakhs per annum சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐஐடி பிலாய் பொறுத்த வரைக்கும் 2022-23 டேட்டா தான் இருந்துச்சுங்க. இல்லை ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 48.65 lakhs per annum ஆகும். அதேமாதிரி ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 15.31 lakhs per annum ஆகும் இருந்திருக்கு. அடுத்து ஐஐடி கோவா பொறுத்த வரைக்கும் 2024 டேட்டா, அதில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 23 lakhs per annum ஆகும். அதேமாதிரி ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 15.4 lakhs per annum ஆகும் இருந்திருக்குது. அடுத்து ஐஐடி பாலக்காடு பொறுத்த வரைக்கும் 2022-23 டேட்டா கிடைச்சதுங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 46.15 lakhs per annum ஆகும். ஆவரேஜ் சேலரிங்கிறது 13.95 lakhs per annum ஆகும் இருந்திருக்குது. நெக்ஸ்ட் ஐஐடி திருப்பதி பொறுத்த வரைக்கும் 2022-23 டேட்டா, அதில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 46 lakhs per annum ஆகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் சேலரிங்கிறது 17.58 lakhs per annum ஆகும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஐஐடி ஜம்மு பொறுத்த வரைக்கும் 2022-23 டேட்டா, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 53 lakhs per annum ப்ளஸ் வந்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 17 lakhs per annum ஆகவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஐஐடி தர்வத் பொறுத்த வரைக்கும் 2024 டேட்டா படி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 52 lakhs per annum. அதே மாதிரி ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 12.63 lakhs per annum. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 23 ஐஐடிஸோட ஆல் 23 ஐஐடிஸோட பிளேஸ்மெண்ட் டேட்டா வித் அப்டேட்டட் இயர், ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் ப்ளஸ் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். இது முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியலாக ஃபேராகவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து ஒரு ஐஐடி என்ஐடிஸ்ன்னு சேர்றப்ப நம்ம வெறும் இந்த பிளேஸ்மெண்ட்ஸை மட்டும் பார்த்து சேரக்கூடாது. அதை தாண்டி அங்கே போகிறப்ப நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரிசர்ச் வைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அப்போ நீங்கள் ஏன் சார் பிளேஸ்மெண்ட் டேட்டா கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது பிளேஸ்மெண்ட் வைஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பிளேஸ்மெண்ட் வைஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களையுமே கன்சிடர் பண்ணுங்க. அதனால தான் இந்த ஐஐடிஸ் என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ்க்கு எல்லா மாணவர்களும் விரும்பி போகிறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து ஐஐடி ஆகட்டும், என்ஐடி ஆகட்டும், ட்ரிபிள்ஐடி ஆகட்டும், ஜிஎஃப்டிஐ ஆகட்டும், இல்லை இங்கே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கல்லூரிகளாகட்டும், வெறும் பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை மட்டும் பார்த்து சேர வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிக்குமே தனித்தனியான தகுதிகள் இருக்குது, தனித்தனியான ஸ்டாண்டர்ட் இருக்குது, தனித்தனியான குவாலிட்டிஸுங்கிறது இருக்குங்க. இதை விட்டுட்டு எல்லாருமே நம்ம இப்போ எதை நோக்கி போயிட்டோம்னா டுவர்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் டேட்டா, டுவர்ட்ஸ் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டோங்க. யாரை பார்த்தாலுமே இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜை பார்க்குறதே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறோம், இந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒருத்தருக்கோ இல்லை ஒரு 5 பேர்த்துக்கோ 10 பேர்த்துக்கோ கிடைச்சா பெரிய விஷயம். இப்போ ஐஐடிங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 22 பேரும் இங்கே 25 பேரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் மற்ற எந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்லையும் பாருங்கள் நான் நம்பர்ஸே மென்ஷன் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தரோ 2 பேரோ தான் அப்படி பிளேஸ் ஆகிருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே ஒரு பேரண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை வச்சு கல்லூரியை சூஸ் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் தானே தவிர்த்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பார்க்காதீங்க. ஏன்னா அதை பார்த்து நிறையா மாணவர்களும் நிறைய பெற்றோர்களும் ஏமாறுறீங்க. அப்படி ஏமாறாமல் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் டேட்டா வச்சு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறப்ப அதை ஒரு ஃபேக்டராக மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அதை மட்டுமே மெயின் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணி கல்லூரியில் சேராதீங்க. பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு பகுதி தாங்க. அதை நோக்கி மட்டும் தான் போவேன், அதுக்கு மட்டும் தான் போவான்லாம் இல்லை. இதை தாண்டி நிறைய கவர்மெண்ட் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடி என்ஐடிஸ் போகிறப்ப என்ன மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபெல்லாம் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற வரைக்கும் நம்மளால் வந்து அங்கே போகிறப்போ ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் பயன்படுத்திக்கோங்க. வெறும் பிளேஸ்மெண்ட், வெறும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இதை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க. இப்போ நான் இந்த 23 ஐஐடிஸ் பற்றின டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஐடிஸ்க்கான பிளேஸ்மெண்ட் என்ஐடிஸோட பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் மற்றும் ட்ரிபிள்ஐடிஸோட பிளேஸ்மெண்ட் டேட்டாஸோட அடுத்தடுத்து வீடியோகளில் வரோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.